சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்போ ம். பெத்தவங்களோ, கூட பிறந்தவங்களோ, நம்மளுடைய கணவரோ, நம்மளுடைய பிள்ளைகளோ வந்து நிக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் திறன் இருக்கும் இல்லையா? எல்லா நேரமும் நமக்கு கூட இருக்கணும். நம்ம போற பாதையெல்லாம் நம்ம தடங்கல் வராம பாதுகாப்பா போகணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் முடியும். இறைவன் மட்டும் தான். மட்டும்தான். இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, இறைவா, இறைவான்னு அவருடைய ஞாபகத்துல, அவருக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம வாழும்போது தான், அந்த இது கூட நமக்கு வரும். நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்ம மனசு தான் மாயைய உருவாக்குது. சிக்கல உருவாக்குது. அப்படி அந்த மனச ஒரு கடிவாளம் போட்டு கட்டி, ஒரு பாதையில செலுத்தணும்னா, அதுக்குமே இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். அப்படி வேணும் அப்படின்னா, அவருடைய பேர மட்டும் சொல்லிட்டு இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அனைவருக்கும் வணக்கம். சத்ரு சம்மார வேல் தியான வகுப்பு அனைவரும் அட்டன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் கிடைக்கும். என்னோட 10 நாள் கிளாஸில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஹெல்த்தில் இருக்க பிரச்சனை வந்து க்யூர் ஆகுது. நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை. முருகனோட அருளால் க்யூர் ஆகுது. இதில் என்னன்னா, என்னைக்கெல்லாம் நம்ம அந்த வகுப்பை கரெக்டாக முழுமையாக செய்கிறோங்களோ அன்னைக்கு அந்த நாள் முழுக்கமே அந்த பெயின் இல்லாமல் இருக்குது. அப்போ அடுத்த நாள் கண்டிப்பாக வருது பெயின். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வேல் வகுப்பும் முருகனோட அருளையும் நீங்கள் இருக்க பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூரண அருள் முருகன்கிட்ட கிடைக்கும். எனக்கு தூக்க குறைபாடு இருந்தது. இப்போ தூக்கம், அதுவும் விஷுவலைஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நான் ஆழ்ந்த நிலைக்கு போகிறேன். அந்த ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரிலீஃப் ஆகுது. இது மாதிரி என்னோடய கிளாஸில் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள் இருக்குது. இது முழுக்க முருகனோட அருளால் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அதுக்காக முருகனுக்கு நன்றி. முருகா சரணம். ஓம் சரவண பவ.